எப்படியும் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனா இவ்ளோ மோசமானவன் கூட ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இவன் கூட வாழணும்னு எனக்கு துளி கூட ஆசை இல்லம்மா. ஆனா நான் அவனை விவாகரத்து பண்ண விட மாட்டேன். எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. காதலுக்காக எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவன் பின்னாடி வந்தேன். இப்ப இவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். காதலிக்கும் போது அவனை முழுசா நம்பினதுனால அவனோட சுயரூபத்தை என்னால பார்க்க முடியல. என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஜீவன் அம்சங்கிற பேர்ல இவங்க மாசம் மாசம் பிச்சை போடுவாங்க. அதை வாங்கி நாங்க உயிர் வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. என்னுடைய கஷ்டம் அவனும் படணும். நான் உங்களை தாமா நம்பி இருக்கேன். கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிடலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வரேம்மா. வாங்க சாமி கும்பிடலாம். நீங்க கும்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன். போலாமா? சென்னையில எத்தனை நாள் ஒர்க் உங்களுக்கு? ஒரு வாரம் இருப்பேன். எங்க ஸ்டே பண்ண போறீங்க? உங்க வீட்ல தான். நல்லா தான் இருக்கும், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட ஸ்டே பண்றத பத்தி வேணா யோசிக்கலாம். ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? சில முக்கியமான வேலை இருக்கும்போது எடுக்க முடியாது. என்னை விட முக்கியமான வேலையா? உன்னை விட முக்கியமானு தெரியல. சீ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வெயிட்டாக குத்திட்டேன். எப்படி ஆச்சுது? ஹெட் ஆஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சென்ட்ரிங் கம்பியை கவனிக்காமல் போயிட்டேன், அது குத்திடுச்சு. பார்த்து வரக்கூடாதா? இப்படி அடிபட்டிருக்கே. வழியில கம்பி இருக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்படி என்ன யோசனை உனக்கு? உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை பத்தி யோசிச்சதுனால தான் அடிபட்டுச்சுங்கிறியா? உன்ன வாங்க உட்காரலாம். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாமா? திடீர்னு சொன்னா எப்படி? ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணு. முன்னாடியே உன்னை பத்தி எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாம உன்னை கூட்டிட்டு போனா நம்ம லவ் பண்றத அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அவ்வளவுதான். எப்படியும் ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். அப்படி இல்லை நவீன், அவர் வருத்தப்படுற மாதிரி நம்ம காதல் இருக்கக்கூடாது. என் அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொதுவா நான் உன்னை செலக்ட் பண்ணினா அப்பாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு உங்க மேல காதல் வரலையே. பழகுனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவும் உங்ககிட்ட பழகுனாதான் அவருக்கும் உங்களை பிடிக்கும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறேன். அவசரப்படாத. இப்படி செய்யலாமா? நான் என் அப்பாவை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போகும்போது உன்கிட்ட சொல்றேன், நீ ஒரு ஆளை வச்சு என் பேக்கை தூக்கிட்டு ஓட சொல்லு. அப்புறம் அவனை துரத்தி பிடிச்சி பேக்கை திருப்பி கொடுத்து. ட்ரை பண்ணலாம். ஹலோ, என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. நீ அவனை துரத்தி பிடிச்சி பேக்கை திருப்பி கொடுத்தா கூட அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய கடமையாத்தான் எங்க அப்பா நினைப்பாரு. உடனே உன்னை ஒரு ஹீரோவை பார்த்து தான் பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டாரு. ஒரு வழி இருக்கு. செமினார்ல நான் உன்னை மீட் பண்ணதை என் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அதை வச்சு எதையாவது நான் உன்னை சொல்லி தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்னைக்கே அதை செய். யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கணும் இல்லையா? ஹாய். ப்ளீஸ் உள்ள வாங்க. அப்பா, ஹீஸ் நவீன். ஹலோ சார். ஹலோ. நைஸ் டு மீட் யூ. வெல்கம். தேங்க்ஸ். என்னோட அண்ணா
அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வீட்டை சுற்றி காட்டுமா? இந்த வரேன். வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்ததா? அப்படி ஒன்றும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, நான் அவசரமாக ஸ்டேஷன் கிளம்பணும். வீட்டுக்கு வந்த ஒருத்தர்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? அப்பா, அவனை பார்த்தாலே கிரிமினல் மாதிரி இருக்கான்ப்பா. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா அவளுக்கு? கதிர், பவித்ரா ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. நல்லது கெட்டதுன்னு அவளுக்கு தெரியும். உட்காருங்க. இதை படிச்சிட்ருங்க. ம். நான் இப்போ வந்துடுறேன். அவள் கண்டவன்லாம் வீட்டுக்கு விட்டுறது சரியில்லைப்பா. அவர் ஏன் ஃப்ரெண்ட், கண்டம் ஒன்றும் கிடையாது. நீயும் உன் ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையா? அவங்கெல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, நானும் என் பாய் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பேசுறது வந்திருக்கிறவர் காதில் விழுந்துருப்போது. இல்லைப்பா, அவர் மாடியில் இருக்காரு. சாப்பிட்டு போப்பா. இல்லைப்பா, டைம் இல்லை. சரி, பார்த்து போ. ம். நீங்கள் 2 பேர் பேசுனதை கேட்டு அவர் போயிருப்பார்னு நினைக்கிறேம்மா. இல்லைப்பா, அவர் போயிருக்க மாட்டாரு. நீங்கள் இங்கே இருங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க, அப்பா வெயிட் பண்ணுறாரு. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா 2 பேரையும் நான் பார்த்ததே இல்லை. நான் படித்து வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடியில் இருக்கிற அனாத ஆசிரமத்தில். உங்களை பற்றி பவித்ரா நிறைய சொல்லியிருக்காங்க. அதான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். கோயம்புத்தூரில் தனியாக தங்கியிருக்கீங்களா இல்லை? ஃப்ரெண்ட்ஸோடு தான் தங்கியிருக்கேன். சார், ஒரு பர்சனல் கொஸ்டின். டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்கள் ஏன் இந்த வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேலை செஞ்சது போதுன்னு பட்டது, அதான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் சொல்கிறத நம்ப முடியலையா? இவ்வளவு சிம்பிள் ரீசனாக இருக்குன்னு நான் நினைக்கல. எங்க நான் கிளம்புறேன்? எந்த ஊருக்கு போற? ஊட்டிக்கு. அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்னாச்சுண்ணா உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. நேற்று ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டு வந்தியே, அவனை பார்த்தா சரியா நல்லா தெரியல, அக்யூஸ்டு மாதிரி இருக்கான். இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், நாளைக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இதுக்காக தான் இவ்வளோ கோவமா? அண்ணா, ஒரு தடவை தான் நீ அவரை பார்த்துருக்க. நீ போலீஸுங்கிறதுனால எல்லாரும் கிரிமினலாக பார்க்காத. உன்னால் என்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது, விட்டுடு. அண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க.
யா, டேக் கேர். எப்படி ஆரம்பிப்பேன் கழுத்துல இருந்து ஆரம்பிக்கட்டுமா இல்லை காலில் இருந்து ஆரம்பிக்கட்டுமா? இப்படி பப்ளிக் பிளேஸில் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? உன்னை பார்க்குறப்போ எல்லாம் மறந்து போதே. இதுவே என் ரூமாக இருந்தா ஒரே குஷி தான். சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் இன்று காலை 11 மணி அளவில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியது. கடந்த 6 மாத காலமாக நடைபெறும் இந்த தொடர் குண்டு வெடிப்புகளால் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பயங்கரவாத செயலாக கருதப்படுகிறது. நமது நாட்டில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மத்தியில் பேரச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளை பற்றி நமது உள்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடையே பேசும்போது, உலக அளவுல நாம் ஒரு சக்தி வாய்ந்த வல்லரசு நாடாக உருவாகிட்டு இருக்கோம். இதை விரும்பாத நமக்கு போட்டியா உள்ள ஏதோ ஒரு வல்லரசு நாட்டினுடைய பயங்கரவாத செயலா இந்த குண்டு வெடிப்புகள் இருக்கலாம்னு நாங்க கருதுறோம். இந்த தாக்குதல்கள் நம்ம நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை வீழ்ச்சி அடைய வைப்பதற்காக செய்யப்பட்ட சதியாகும். இதை NIA மிக தீவிரமாக விசாரணை செய்து வருகிறது. எந்த விலை கொடுத்தும் நாங்கள் இந்த சதியை முறியடிப்போம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, half an hour. சரி, கொஞ்சம் கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூட சொல்கிறேன். ஹலோ சார், டாய்லெட் எங்கே இருக்குது? லெஃப்டில் இருக்குது சார். பவி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என் அண்ணனுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. அதான் அன்னைக்கே பார்த்தனே. அவன் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ணன் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். முன்னெல்லாம் நானும் அவனும் டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆனா அம்மா இறந்த பிறகு அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு காட்டுவாங்கன்னு
நான் எப்படி அவனை கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது, எல்லாம் சரியாயிடும். அவருக்கு என்னாச்சு? ஹலோ ஹலோ, அவருக்கு என்னாச்சு? நமக்கு எதுக்கு இதெல்லாம், நீ உட்கார். நான் அவரை பார்த்தேன், நல்லதா இருந்தாரு. அவருக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. தூக்கிட்டு போற ஆளுங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு. விடு பவித்ரா, ஏன் டென்ஷன் ஆகுற? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க அமைதியா இருங்க. நான் என் அண்ணனுக்கு ச்சே, அண்ணன் வேற ஊர்ல இல்லையே. அண்ணன் ஊர்ல இல்லையா? எந்த ஊருக்கு போயிருக்காரு? ஊட்டிக்கு போயிருக்கான். 4 நாள் ஆகும் வரத்துக்கு. அப்பா நான் ஊட்டிக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஊட்டில இருந்து இன்னும் 40 கிலோமீட்டர் உள்ள போகணும். இங்க ரோடெல்லாம் சரியில்லை. நான் போய் சேர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு? அப்படி ஒன்றும் மோசம் இல்லைப்பா. பவித்ரா என்ன பண்றாப்பா? கேம் விளையாடிட்டு இருக்கா? பேசுறியா? இல்லப்பா, ஃப்ரெண்டுன்னு சொல்றாளே, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. வாங்க. என்னாச்சு? லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் என்ன ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு பஸ். போகிற வழியில் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உட்காருங்க. ஸ்டிச் பண்ணிருக்காங்களா? 6 தையல் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு போலாமே. இங்கே இருந்தா நான் தனியாக தான் இருக்கணும். ஊருக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார், கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட பவித்ரா, டேப்லெட் போடணும். இப்போல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. டிராஃபிக் சிஸ்டத்தை யார் மதிக்கிறாங்க? ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா இன்றைக்கி நாள் சரியில்லைன்னு நினைக்கிறாங்களே ஒழிய விபத்துக்கான சரியான காரணத்தை யாரும் பார்க்கறதில்ல. செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டுறது, இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டைலாக. நவீன் 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 அவர் டயர்டில் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓ, டைம் 10:30 ஆயிருக்கு. சாரி சார், நான் அப்படியே தூங்கிட்டேன். நான் கிளம்புறேன். 12 மணி வரைக்கும் பஸ் இருக்கு. நான் உங்களை பஸ் ஏற்றி விடுறேன். இல்லை சார், நோ ப்ராப்ளம். நான் தனியாக போயிடுவேன். வரேன் பவித்ரா.
என்ன வேணும் உங்களுக்கு? குடிக்க தண்ணி வேணும். தேங்க்ஸ். ம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யார் நீ? அப்படியே உட்கார், இல்லை உன் தலையகரிடும். என்ன செடியன், உன் வீட்டுக்கே வந்து தங்கி பாம்ஸ் வச்சிருக்கேன். இதையெல்லாம் செஞ்சேன்னா என் தலையை பீஸ் பீஸா உன்கிட்ட கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? என் வீட்டில் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்போ அது முக்கியம் இல்லை. நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். டெரரிஸ்டா நீ? எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்றதை கேளு. இந்த வீடு முழுவதும் பாம்ஸ் வச்சிருக்கேன். இதுல முதல் சுவிட்ச் அழுத்தினா உன் பொண்ணு ரூம்ல முதல்ல வெடிக்கும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாம்ஸ் வெடிச்சா இந்த வீடு மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிற எல்லாம் தர மட்டமாயிடும். என் வேலை முடிகிற வரைக்கும் உன் வீட்டில் தான் இருப்பேன். அது வரைக்கும் உன் பொண்ணுகிட்ட சொல்றதோ வீட்டை விட்டு வெளியே போறதோ வேற எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா உன் பொண்ணு பையன் ஒவ்வொருத்தரும் உன் முன்னாடியே செத்து போறத பாப்ப. என் பசங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அது உன்கிட்ட தான் இருக்கு. உன் போலீஸ் புத்தியை காட்ட நினைச்ச நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்.
பாத்தீங்களாப்பா, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடியே எழுந்துட்டேன். என்ன 7 மணிக்கு சீனியர் லாயர் வர சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். பவித்ரா, ஒரு நிமிஷம். உன் ஃப்ரெண்டு நவீன் சாப்பிடுங்க செடியன். எதுக்காக இங்கே வந்திருக்க? நான் பிடிச்ச கிரிமினல்ஸோட சம்மந்தப்பட்ட ஆளா நீ? ஃபாரின் கம்பெனிஸை பாம்பு பிளாஸ்ட் பண்ண வந்து என் வீட்டில் சேஃப்டியாக இருக்கியா? இல்லை இங்கே இருக்கிறத திருட வந்து? உன் புத்திசாலித்தனத்தை நான் பார்த்தது போதும் செடியன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. செடியன், வீடு முழுவதும் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வீணா முயற்சி பண்ணாத. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. நீ வந்த உடனே சொல்லிட்டு ஊருக்கு போகலான்னு இருந்த. சார் தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போக சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நவீன்? என்னோட நெட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணணும். உங்களால் இப்போ முடியுமா? இப்போவே பண்ணணுமா? கேஸ் விஷயமா ஆன்லைனில் செக் பண்ணணும். அர்ஜென்ட். சரி வா, பண்ணித்தரேன்.
உங்களுக்கு உடம்பு சரியில்லையாப்பா? கொஞ்சம் ஹெடேக்காக இருக்கு. எப்போதும் இல்லாத தலைவலி புதுசாக வந்திருக்கு. டேப்லெட் தட்டுமாப்பா? வேண்டாம்மா, இப்போ தான் 2 டேப்லெட் எடுத்திருக்கேன். பார்ப்போம். நவீன் இங்கே இருந்தது நல்லதாக போச்சுப்பா. நெட் ப்ராப்ளமை கிளியர் பண்ணிட்டாரு. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. ம். இன்னும் முடியலையா? நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரத்தில் என் வீட்டில் என் பக்கத்தில் இருப்பீங்கன்னு. நானும் நினச்சி பார்க்கல இது இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு. உங்களை ஊருக்கு அனுப்ப எனக்கு பிடிக்கல. நாம் இப்படியே இருந்தெல்லாமே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? நீங்க இல்லாத வாழ்க்கையை நினைச்சா என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே இருட்டாவே தெரியுது. அப்ப யாரோ என்ன உயிரோடு புதைச்ச மாதிரி மூச்சு முட்டுது. எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை இங்க தங்க சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பிடிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரு நாள் முழுவதும் அவர் கூடவே இருக்கல. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் அப்பாவை பார்த்துட்டு வந்து படுத்துக்கிறேன். அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு வீணா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அப்பா படுத்துட்டாரா? ஆ. ம். நீங்க? நான் அப்பவே குடிச்சிட்டேன். தேங்க்ஸ். குட் நைட். குட் நைட். பாட்டி காலிங் பெல் அடிச்சியா? அடிச்சேன்டி. பாட்டி இருடி, அவங்க வெளியில கூட போயிருக்கலாம். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. மண்டு. வாங்கத்த. வீட்டில் தான் இருக்கீங்களா? காலிங் பெல் அடித்து பார்த்தோம். ரொம்ப நேரமாக கதவு திறக்கல. உள்ள ரூமில் இருந்தனால சவுண்ட் கேட்கல. உள்ளே வாங்கத்த. வாங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஹவ் ஆர் யூ அங்கிள்? நல்லா இருக்கம்மா. எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பவி, எனக்கு சக்கரை கொஞ்சம் கம்மியாக போடுமா? சரி. தம்பி யாரு? என் ஃப்ரெண்டோட சன் இன்டர்வியூக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா தம்பி? முடியறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. போன மாதமே நான் இங்கே வரலான்னு நினச்சேன். எங்கே முடியுது? பையன் வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டான். ஆமாம், கதிர் எங்கே? டியூட்டிக்கு போயிருக்கானா? வெளியூருக்கு போயிருக்கான். உங்களுக்கு சுகர் எப்படி இருக்கு? ஏய், யாரடி அது? எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன். அவர் பேரு நவீன். அவர் பேரை கேட்கலன்னா அப்பா ஃப்ரெண்டோட பையன். அப்போ உனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லை. ஏன் கேட்குற? இல்லை, ஆள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுமா உனக்கு? கீப் குவாய்ட்டியா. பாட்டி மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஐயோ, சாரி சாரி. நான் வாஷ் பண்ணி தரேன், கழட்டி கொடுங்க. அது அவருக்கு தெரியும். நீ டீயை மறுபடியும் ஊற்றி எடுத்துட்டு போ. அப்பா அம்மா 2 பேரும் பிஸ்னஸ்னு அலையிறதுனால இவங்க 2 பேரையும் கவனிக்க முடியறதில்ல. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கே என் நேரம் முழுக்க போயிடுது. நான் ரூமில் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க. ப்ளீஸ், எந்திரிக்க முடியல. பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இன்னும் குளிக்கலையா? அநியாயம் செய்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க. எந்த பாவத்தையும் செய்யாதவங்க தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க. பசிக்குதா பாட்டி? நான் சீக்கிரமா சமைச்சிடுறேன், சாப்பிடலாம். நீ எதுக்குமா சமைக்கிற? வா, இங்கே வந்து உட்கார். என் அம்மாடா நீ. நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். என் பொண்ணு போயிட்டா. அம்மா இல்லாத நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுவேன் எனக்கு புரியுது. நான் பெங்களூர்லயே இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் தான் சமைச்சு போடுவேன்.
இன்னும் 1 மணி நேரத்தில் இவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது. அப்படி போகலைன்னா உங்க 2 பேருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அவங்களுக்கும். ஹே, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு ஆகும். அதனால நீ அவர்கிட்ட பேசாத. அவர் யார், எங்கே ஒர்க் பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். ஸோ நான் தான் சீனியர். நீ என் செல்லோல, நான் உன் அக்காடி. இந்த விஷயத்தில் அதெல்லாம் கிடையாது. வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னால் முடிஞ்சா அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ண. அடி பாவி. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸே இல்லாம போய் நிக்க போறடி. ஹே, என் மொபைலை எடுத்து என்னை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுறி. ஏய் எதுடி ப்ளீஸ். இதுல இல்லடி. ஹே, கீழே இருந்து தான் சத்தம் கேட்குதுல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், இந்த ட்ரெஸ்ல வா போற. பவி, என் மொபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இது யாருடைய மொபைல்? என்னோடது தான். இது யாரு? இது இவ தான். என்னோட செல்ஃபோன் மிஸ் ஆனதுனால என் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தா. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை. எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அது ஏ நம்பர் தான். நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ட்ரெஸ்ஸை மாத்துடி. முதல்ல நீ மாத்துடி. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டுடலாம். தம்பி, உன் பேர் என்ன? நவீன். சென்னையில் எங்கே தங்கியிருக்க? இங்கே தான் தங்கியிருக்காரு. இங்கே எப்படி இவருக்கு வசதிப்படும்? ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து தங்க வச்சிருக்க வேண்டியது தானே. ஆ தம்பி, சொல்லுன்னு தப்பாக எடுத்துக்காத. இங்கே வயசு பொண்ணுங்க இருக்காங்க. நீ நல்ல பையனாக தான் தெரியற. அக்கம் பக்கத்தில் 4 விதமாக பேசுவாங்க. அவங்க வாயை மூட முடியுமா? இங்கேயே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். என்ன, நான் சொல்கிறது சரிதானே? அவர் எங்கே தான் இருப்பார். என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறேன். என் வார்த்தைக்கு இந்த வீட்டில் மதிப்பு இல்லையா? ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குறீங்க? இது சின்ன விஷயமா? இதை பற்றி பேச வேண்டாம், விட்டுடுங்க. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்றேன், ஒரு வார்த்தைக்கு கூட இருங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய் நிஷா, மானு, வாங்கடி, ஊருக்கு போறோம். ஏன் பாட்டி, என்னாச்சு? எல்லாத்தையும் போற வழியில சொல்றேன், உடனே புறப்படுங்க. போகாத பாட்டின்னு ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரல. பாய் பாய் பாட்டி.
சாப்பிட்டு போயிடலாமே, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இதை உங்க வீட்டிலேருந்து தான் எடுத்தேன். 2 கோடி ரூபா. இது எங்க பணம் இல்லை. பவித்ரா, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. இது உன்னுடைய பணமா இல்லையா? அதான் எங்க அப்பா சொன்னார்ல, இது எங்க பணம் இல்ல. இது இந்த வீட்டில் இருந்தது. உங்க 2 பேருக்கு இதை பத்தி தெரியலனா உங்க பையனோட பணமா இருக்கலாம். ஏன் நீ எங்காவது கொள்ளடிச்சு இங்கே வச்சிருக்கலாம். இது உங்க பையனோட பாஸ்போர்ட் தானே? 2 முறை தாய்லாந்து போயிருக்கான். என் பையன் ஃபாரின் போனதே கிடையாது. எதுக்கு இதை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருக்க? உங்க பையனுடைய தாய்லாந்து பேங்க் அக்கவுண்ட்ல 100 கோடி ரூபாய் இருக்கு. இதெல்லாம் நீயே கிரியேட் பண்ணியிருக்கலாம். பையன் ஃபாரினுக்கு போனதே உங்களுக்கு தெரியல. இது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பையனுக்கு வந்த மெயில்ஸ்ல சீக்ரெட் கோட்ஸ் இருந்தது.
கோர்ட்ஸை பிரேக் பண்ணதுல நம்ம நாட்டில் இருக்கிற ஃபாரின் கம்பெனிகளில் நடந்த குண்டு வெடிப்புக்கான திட்டமும் அதுக்கான கூலியும் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த சதிக்கு பின்னாடி சீன நாட்டு முதலாளிகள் இருக்காங்க. வேர்ல்டு மார்க்கெட்ல இந்தியா தனக்கு போட்டியா உருவாகிறத அவங்க விரும்பல. அதனால நம்ம நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிகளையும் தூதரகங்களையும் தாக்குறது மூலம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை அழிக்க நினைக்கிறாங்க. அதுக்காக இங்க இருக்கிற திறமை வாய்ந்தவங்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுல உங்க பையனும் ஒருத்தன். பணத்துக்காக இதெல்லாம் செய்யறதுக்கு என் பையன் பணம் ஆசைப்பிடிச்சு தெரியறவன் கிடையாது. அவன் என்னுடைய ரத்தம் சதை. பிள்ளைங்க ரொம்ப ஈஸியா பெத்தவங்களை ஏமாத்திடுறாங்க. நல்லவனா நடிச்சு நீ தான் என் பொண்ணை ஏமாத்திருக்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போய் சொல்லி என் வீட்டுக்குள்ளே வந்தேன். வீடு முழுக்க பாம்ஸ் வச்சு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. காப்பாற்ற வந்த ஒரு அப்பாவையை கூட அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறேன். இவ்வளோ வயோக்கித்தனத்தை செஞ்ச நீ என் பையனை பற்றி சொல்கிறத யாராலையும் நம்ப முடியாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ பேசுறதெல்லாம் உண்மை மாதிரியே பேசுற. செய்யறதெல்லாம் அதான் நேரடியாவே பாக்குறேனே. என் அண்டா இன்னைக்கு வருவான். அப்ப போறோம் நிலைமை.